வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். நாசா பெரிய ரிசர்ச்ல இருந்தாங்க. மார்ஸ்ல போய் ஹியூமன்ஸ் வாழணும் அப்படின்னா அதுக்கு உண்டான பிரஷரை ஹியூமன்ஸால தாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு. இதுக்கு ஹியூமன்ஸ் அடாப்ட் ஆக முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுக்காகவே அந்த 30 அடி ஆழத்துல இருக்கக்கூடிய ஒரு தண்ணியில முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நாள் சஸ்டெயின் ஆக முடியும் அப்படின்னு பார்க்கலான்னு ஃபுல்லாவே ஜோசப் அப்படின்ற ஒருத்தரை வச்சு ரிசர்ச் பண்ணலான்னு இறக்கி விட்டுருக்காங்க. அவரும் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஸ்பேன் வரைக்கும் உள்ள இருந்துட்டு வெளியே வந்திருக்காரு. அப்ப பார்த்தா எல்லாருக்கும் ஷாக். என்னன்னா, பயாலஜிக்கல் ஏஜ் அவரோடது ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு. இப்போ அவருக்கு ஒரு 45 வயசுன்னு வச்சுக்கோங்க. அவர் உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய தோற்றம் என்னதான் அப்படி இருந்தாலுமே பயாலஜிக்கலா அவருடைய வயசு கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வயசுக்கு மேல கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் வெளியே வந்திருக்கு. இவருடைய தோற்றத்துல ஒரு சில மாற்றங்கள் இருக்கு. இருந்தாலும் அவருடைய பயாலஜிக்கல் ஏஜ் ரிவர்ஸ் ஆனது ஏன் அப்படின்னு கேட்டா, டீப் பிரஷர்ல அவர் இருந்ததுனால நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான ஆய்வுகளும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இது இல்லாம மார்ஸுக்கு ஹியூமன்ஸ் போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கும் ஏஜ் ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டோன்னே நிறைய பேர் மார்ஸுக்கு போவாங்க போல. நம்ம ஒரு 50-60 வயசுல போனோம்னா ஒரு 10-15 வயசு கம்மியா 40 வயசுல திரும்ப வரலாம், இல்ல அங்கேயே கூட வரலாம். நல்லா இருக்குல்ல. 1934ல ஒரு தீவிரமான ரிசர்ச்ல இருந்தாங்க. நம்ம மனுஷங்க நம்மளால என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்றதுனால ஒரு உயிர் அந்த உடலை விட்டு பிரிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப அதுக்கு உயிர் வர வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஆலிஸ் அப்படின்ற ஒரு டாகை வச்சு இதுக்கான ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஃபார்ச்சுனேட்லி உயிர் போன அந்த டாகுக்கு திரும்ப உயிர் கொண்டு வர முடிஞ்சுது. ஆனால் வந்த உயிர் ரொம்ப நேரம்லாம் இல்லை, சீக்கிரமாகவே போயிடுச்சு. அதுவும் இருந்த கொஞ்ச நேரத்தில் அந்த டாக்ஸ் கண்ணு தெரியல, காது கேட்கல, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. இதை நம்ம இதுக்கப்புறம் டெஸ்ட்டே பண்ணக்கூடாது, ஏதாவது ஒரு சில கொடூர சம்பவங்கள் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இதை அப்படியே இழுத்து மூடிட்டாங்க. அதுக்கப்புறமா யாரும் பெருசாக இதுக்காக ட்ரை பண்ணவே இல்லை. ஆனால் நடந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்னு யோசிங்க. நம்ம விளையாடுற கேம்ஸா இருந்தாலும் சரி, நம்ம பார்க்குற படங்களா இருந்தாலும் சரி, கன்னை வச்சு ஒரு காருடைய பைக்கோடைய ஃபியூயல் டேங்கை சுட்ட உடனே டபால்னு தீ பற்றி வெடிக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க. ரியல் லைஃப்ல அப்படி நடக்குமான்னு கேட்டா ரொம்ப 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 ரேரு தான். ஏன் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு கூட சொல்லலாம். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பெட்ரோல் டேங்க்ல நம்ம கன் ஷாட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த புல்லட்டோடைய ஃபோர்ஸ்னால உள்ளுக்குள்ள போய் தீ பற்ற வைக்கிற அளவுக்கான பவரை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால அங்க நெருப்பு உண்டாகிறதுக்கான சான்ஸே கிடையாது. இன்னொரு விஷயம், கன்ல ஷார்ட் பண்ண உடனே உள்ள போகுது. ஆனால் அது நெருப்பா கன்வெர்ட் ஆகணும்னா அதுக்கு ஆக்சிஜன் நிறைய தேவை. ஆனா உள்ள இருக்கக்கூடிய ஆக்சிஜன், அதாவது நம்ம பெட்ரோல் வச்சிருப்போம், இல்லைன்னா டீசல் வச்சிருப்போம். ஆனா அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் லெவல்ல இருந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். அந்த ஆக்சிஜன் அதுக்கு போதுமானதான்னு கேட்டா கிடையாது. அதனால அந்த இடத்துல எக்ஸ்ட்ரீமான ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான சான்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. சாதாரண கன்னா இல்லாம மேபி ஒரு ராக்கெட் லான்ச்சர்லாம் கொண்டு போய் லான்ச் பண்றோம்னா அப்ப வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிஸ்டலை வச்சு சுட்டாலே டமால் வெடிக்குன்றதுலாம் நடக்காத காரியம். குழந்தைங்க எல்லாரையும் குளிக்க வச்சதுக்கு அப்புறம் பவுடர் போடுறது எல்லாருடைய பழக்கமா இருக்கு. ஏன்னா அப்பதான் ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ஸ்கின் இருக்கும். அது என்ன கேரம் போர்டா, நம்ம காயின் வச்சு விளையாட போறோம், அந்த அளவுக்கு பவுடர் தூக்கி போட்டு தெளிப்பாங்க. ஆல்ரெடி இருக்கிற ஒரு பெரிய பிராண்டு, அந்த பிராண்டே இந்த பவுடர் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி லீகலா கேஸ் ஆக்ஷன்ஸ் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. இருந்தாலும் அதெல்லாம் மறந்துக்கிட்டு இந்த பவுடர் நல்லதுதான் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில யூஸ் பண்றாங்க. இந்த பவுடர் அந்த பவுடர்லாம் இல்லைங்க. எந்த பவுடரா இருந்தாலும் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க. அதாவது லோஷன்ஸ் வந்துருச்சு. என்னப்பா அது லோஷன், இதெல்லாம் இப்போ வந்ததுதான், முன்னாடி நாங்க அப்படியே போட்டோம் அப்படின்னு கேட்கலாம். இந்த பவுடருடைய துகள்கள், அதாவது டஸ்டா மாறி குழந்தைங்களுடைய லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல தேவையில்லாத நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்களுடைய ஸ்கின்ல ரேஷஸ் வருது, இல்லைன்னா அன்இவனா ஸ்கின்ல நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கான். அதனால இப்ப நிறைய டாக்டர்ஸ் இந்த பவுடரை யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. வேணும்னா லோஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஜப்பான்ல பெட் அனிமல்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகம். அவங்க அங்க குழந்தைகளே பெத்துக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. என்னது அப்படின்னு கேட்டா, குழந்தைகளை பெத்தெடுக்கணும், அதுக்கப்புறம் வளர்க்கணும், ஆளாக்கணும், அவங்களுக்குன்னு எக்ஸ்பென்ஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குல்ல. இந்த கமிட்மெண்ட்ஸுக்கு பயந்துகிட்டு நிறைய பேர் குழந்தைய பெத்துக்கிறதே இல்லையா. ஆனா அங்க போய் யார்ட்டையாவது கேட்டோம்னா, எனக்கு குழந்தைங்களோட பெட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், குழந்தைய நம்ம பெற்றுக்கிட்டோம்னா பெட்டை சரியா வளர்க்க முடியாது, எனக்கு பெட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பெட்டை தான் அதிகமா வளர்த்துட்டு இருக்காங்களாம். 10ல ஏதோ 2-3 பேர் வேணா குழந்தை பெற்றுப்பாங்களே தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய 7-8 பேர் டெஃபினட்டா பெட்டே போதும் அப்படின்னு சொல்லி வாழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதனால பாப்புலேஷன் பயங்கரமா அடி வாங்குது. நாய்க்குட்டி பூனைக்குட்டிகளை வச்சு நாங்கள் எவ்வளவு தான் வருமானம் பண்றது அப்படின்ற மாதிரி இப்போ கவர்மெண்ட்டே சீக்கிரமா குழந்தை பெற்றுக்குங்கப்பா அப்படின்னு கம்பல் பண்ற ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் போக போக நிலைமை எந்த அளவுக்கு வேர்ஸ் ஆக போகுது அப்படின்னு புரியல. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அனிமலும் சகம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே எல்லா அனிமல்களால பண்ண முடியும். இப்போ ஒரு சில டைம் நம்மளுடைய பலம்னா நம்ம
நம்ம பலத்தை விட ரொம்ப அதிகமா கோரிலா நம்ம நடக்கிற மாதிரி அதுவும் பண்ணும். சிம்பான்சி இதுவும் நம்மள மாதிரியே யோசிக்கும், பண்ணும். இந்த மாதிரி மனிதனுடைய செயல்திறன் எல்லாமே இருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜீவராசினாலையும் பண்ண முடியாது. அது மனிதன் அப்படின்ற ஒரே ஒரு அனிமல் தான் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோம்னா, அதான் வெட்கப்படுறது. வெட்கப்படுறது ஹியூமன்ஸால மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர்த்து, வேற எந்த அனிமல்ஸாலயும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த ஒரு விஷயத்துல ஹியூமன்ஸ் தனித்துவமா இருக்கோம். பெருமையா இருக்குல்ல? இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayஸ்ரீ. Take care.